வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூஜை பாத்திரங்களை எப்படி பளிச்சுன்னு சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாத்திரங்கள்லாம் சுத்தம் பண்ண நமக்கு ரெண்டு பொருள் போதும். செம்மண்ணும் புளியும் தான். உங்களுக்கு செம்மண் கிடைக்கலாட்டி செங்கலை தட்டி பவுட்ரு பண்ணி கூட அதை கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு கிடைக்கலாட்டி கோலப்படி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணலாம். கோலப்படியும் புளியும் வச்சு தேய்ச்சா பளிச்சுன்னு ஆயிரும் பாத்திரம். இன்றைக்கி நான் செம்மண்ணும் புளியும் தான் எடுத்து வாஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் பிசுக்கெலாம் போகிறதுக்கு சோப் ஆயில் ஊற்றி ஃபஸ்ட்டு லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் புளியில் அந்த செம்மண்ணை தொட்டு ஒவ்வொரு பாத்திரமாக கழுவுறேன். அந்த காலத்தில் புளியும் செம்மண்ணும் வச்சு தான் கழுவுவாங்களாம். நீங்கள் லேசாக புளியில் செம்மண் தொட்டு லேசாக கழுவுனாலே போதும், அழுக்கு எல்லாமே போயிடும். இதுக்காக சுடுதண்ணி காய வச்சு அதுக்குள்ளே போட்டு அந்த மாதிரி எந்த ப்ராசஸுமே இல்லை. ஜஸ்ட்டு செம்மண்ணும் புளியும் வச்சு லேசாக கழுவி எடுத்தாலே நமக்கு பாத்திரம் பளிச்சுன்னு ஆயிரும். பூஜை பாத்திரங்களை கழுவுறதுக்கு முன்னாடி சிங்கை நல்லா சோப் போட்டு சுத்தப்படுத்திட்டு தான் பூஜை பாத்திரங்களை கழுவுறதுக்கு கொண்டு வந்து உள்ளே போடுவேன். ஏன்னா நம்ம சமைக்கிற எல்லா பாத்திரத்தையுமே உள்ளே போடுவோம். அதனால பூஜை பாத்திரங்களை அதுக்குள்ளே போட்டு கழுவக்கூடாதுன்றக்காக ஃபஸ்ட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை பாத்திரங்களை கழுவ உள்ளே போடுவேன். இப்போ மணி சுத்தமாயிருச்சு. அடுத்து காப்பர் செம்பு. இதில் சாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கும் சாமிக்கு தண்ணி வைக்கிறதுக்கும் இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப நாளாக பித்தளையில் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அம்மா எனக்கு காப்பர்லேயே வாங்கி கொடுத்துட்டாங்க. காப்பர் பாத்திரத்துக்கும் இதே மெத்தட் யூஸ் பண்ணாலும் பளிச்சுன்னு ஆயிரும். எப்படி கருப்பாக இருந்தாலும் செம்மண்ணும் புளியும் தொட்டு கழுவுறப்ப சூப்பராக பளிச்சுன்னு ஆயிரும். செம்மண் கிடைக்காதவங்க கோலப்படி யூஸ் பண்ணி பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும். இது காமாட்சி விளக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாமே இதை காமாட்சி விளக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 யானை இருக்கனால இது கஜலட்சுமி விளக்கு. அப்படியே சொல்லி எனக்கும் பழகிருச்சு காமாட்சி அம்மன் விளக்குன்னு. காமாட்சி அம்மன் விளக்கில் அம்மனுக்கு பக்கத்தில் 2 சைடும் கரும்பு இருக்கும். அவங்க தான் காமாட்சி அம்மன். யானை இருக்கனால இவங்க கஜலட்சுமி. முதல்லலாம் தெரியாது. இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி பித்தளை பாத்திரங்கள் பூஜை பாத்திரங்கள்லாம் விளக்கலான்னு எனக்கு தெரியாது. முதல்ல என்ன செய்வேன்னா, கடைகளில் கிடைக்கிற கெமிக்கல் பவுடர் வாங்கி லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போயிடும் அப்படின்றக்காக அந்த பவுட்ரு வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ கையெல்லாம் ஒரு மாதிரி புண்ணாக வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அந்த பவுட்ரு யூஸ் பண்ணி பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறது சேரலை. அப்புறம்தான் வேறு என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்டதுக்கப்புறம், சரி நீ இந்த மாதிரி செஞ்சு பாரு, உனக்கு ஈஸியாகவும் வேலை முடியும், பாத்திரமும் பளிச்சுன்னு ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. இது விளக்கு வைக்கிறதுக்குரிய தட்டு. ஒவ்வொரு விளக்குக்கும் ஒவ்வொரு தட்டு வச்சு தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் குட்டி குட்டி தட்டாக நான் வாங்கி வச்சுருப்பேன். என்கிட்ட இருக்க ஒவ்வொரு விளக்குக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இது முருகனுக்காக வாங்கின விளக்கு. அது எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இது வெள்ளி விளக்கு. வெள்ளி விளக்குக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் சுத்தப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு சேரலைன்றதுக்காக இதுக்கும் அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அது பளிச்சுன்னு ஆக மாட்டுது. அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், வெள்ளி விளக்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள் எல்லா பாத்திரமும் எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. நீங்களும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ எல்லா பூஜை பாத்திரத்தையும் காய வைக்கிறதுக்கு பூஜை பாத்திரம் வைக்கிறதுக்குனே ஒரு தட்டு வச்சுருப்பேன். இந்த தட்டு நான் எதுக்குமே யூஸ் பண்ணாமல் பூஜை பாத்திரங்கள் வைக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவேன். இந்த எல்லா பாத்திரங்களுமே வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருவேன். கெமிக்கல் பவுடர் யூஸ் பண்ணுறப்ப வெயிலில் காய வச்சு எடுத்தாலும் அங்கங்கே திட்டாக ஒட்டியிருக்க மாதிரி இருக்கும்.
ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறப்ப அந்த மாதிரி இல்லை, பளிச்சுனே இருக்குது. இப்போது பூஜை பாத்திரங்களில் வைக்கிற மஞ்சளுக்கு நான் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுவேன்னா, மஞ்சள், பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி சேர்த்துறணும். கையால் நுணுக்குனாலே அது தூளாயிரும். அதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்துக்கிறணும். இந்த 3 பொருளையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும், செல்வம் சேரும். பூஜை அறையே ஒரு கமகமன்னு ஒரு ஸ்மெல்லில் இருக்கும். அதே போல் சாமி ஃபோட்டோ எல்லாமே துடைக்கிறப்ப பன்னீர் யூஸ் பண்ணி துடைச்சிங்கன்னா பூஜை ரூமே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். வீடு முழுக்க அந்த ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து குங்குமம் வந்து நான் தாழம்பு குங்குமம் தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறப்ப நான் மொத்தமாக வாங்கி கொண்டு வந்துடுவேன். ஒரு வருஷத்துக்கு தேவையானதை. வருஷம் நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிடுவோம். இப்போ பூஜை பாத்திரங்களுக்கு பொட்டு வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒற்றைப்படை எண்ணில் தான் பொட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க அம்மா. இது கஜலக்ஷ்மி விளக்கு வைக்கிற தட்டு. அதுக்கு 7 பொட்டு வச்சுருக்கேன். என்னோடய ஒவ்வொரு விளக்குக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதை இருக்குன்னு சொன்னேன்ல. இந்த விளக்கு ஒரு நாள் நான் அம்மா கூட பாத்திர கடைக்கு போயிருந்தேன். அப்போ அம்மா தான் அவங்களுக்கு தேவையான பாத்திரம் எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றப்ப இந்த விளக்கு என் கண்ணில் பட்டுச்சு. என்னமோ தெரில, இந்த விளக்கை பார்த்தோன்னையும் ஒரே ஈர்ப்பாயிருச்சு. சரி வாங்கிட்டு வந்துடலாம், பார்க்கவே அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அது பார்த்தா முருகனுக்கு யூஸ் பண்ணுறக்காக முருகனை எனக்காக அனுப்பி வச்ச விளக்குன்னு நினைக்கிறேன். அது நான் முருகனுக்கு தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த விளக்கு அம்மா என்னோடய கல்யாணத்தப்போ வாங்கி கொடுத்தது. கல்யாணம் ஆகிறப்ப எல்லாருக்குமே இந்த மாதிரி விளக்கு அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து விடுவாங்க. இந்த விளக்கு வாங்குறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, நான் மஞ்சள் தடவிருக்கேன்ல அந்த பக்கத்தில் லாபம் நஷ்டம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அரும்பரும்பாக இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு அரும்பையும் கவுண்ட் பண்ணுவாங்க. லாபம் நஷ்டம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி போகிறப்ப லாபம்னு முடியணும். அப்படின்னா அது நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி தான் எல்லாருமே வாங்குவாங்க. எனக்கும் இது முதல்ல தெரியாது. அதுக்கப்புறம் அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் நான் என்னோடய விளக்கில் கவுண்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சரி இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுபோல் முன்னாடி மட்டும் விளக்குக்கு பொட்டு வைக்கக்கூடாது, பின்னாடி இருக்க அம்மனுக்கும் நம்ம பொட்டு வைக்கணும். இந்த பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கப்பே அந்த பச்சை கற்பூர ஸ்மெல்லும் அந்த பன்னீர் ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், விளக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது குபேர விளக்குன்னு சொல்லுவாங்க. இதை வடக்கு பக்கமாக தான் பார்த்து இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்னோடய வெள்ளி விளக்கு. இது எங்கள் அத்தையோட விளக்கு. அவங்க யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அதனால் இதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி வெள்ளி விளக்கு வீட்டில் வைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் அந்த விளக்கு அவங்க யூஸ் பண்ணாதனால அவங்ககிட்ட கேட்டுட்டு நான் இதை எடுத்து இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது முருகனுக்கு வைக்கிற தட்டு. இது குபேர விளக்கு வைக்கிற தட்டு. என்னோடய மணியில் நந்தி தேவர் இருப்பார், அதனால் அவருக்கும் பொட்டு வச்சுக்கிறேன். இந்த காப்பர் செம்பு அம்மா வாங்கி கொடுத்தது. இந்த தட்டு என்னோடய பாப்பா என்னோடய ஆனிவர்சரிக்கு எனக்கு கிஃப்ட் பண்ணால். என்னோடய லாங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய பெரிய பாப்பா எனக்கு ஆனிவர்சரிக்கு இது கிஃப்டாக கொடுத்தா. இதில் தான் முருகனுக்கு பாலாபிஷேகம் எல்லாமே பண்ணுவேன். முருகனோட சிலையும் இதில் தான் நான் வைப்பேன். அந்த தட்டில் ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதி 2 பக்கமும் வேல் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போது பூஜை பாத்திரங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பூஜை பாத்திரங்களை அலங்காரம் பண்ணி நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றப்ப வீட்டிலே ஒரு ரொம்ப பாசிட்டிவ் வைப் இருக்க மாதிரி மன நிறைவாக இருக்கும். அடுத்து பூஜை அறையும் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் இருக்க சாமி படங்கள் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றுனா மன நிறைவு, மன நிம்மதி, சாமியே நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாமே இருக்கும். விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரி போடணும். என்னோடய பூஜை அறை ரொம்ப சின்னது தான். என்னோடய பூஜை அறை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில்
கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.